முதலமைச்சர் கருணாநிதி கண்ணகிக்கு செலவழித்தது உண்மை என்றால், கண்ணகி நகரில் ஒரு மாணவி கபடி பிளேயராக உருவாகி வெளிநாட்டில் போய் தங்கப்பதக்கம் வென்று வந்த அந்த கார்த்திகா என்ற மாணவிக்கு 5 கோடி ரூபா கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கவில்லை என்றால், தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்கிற நாளாக வேலை பார்த்த நாளாக கருதி சம்பளம் கொடுக்க முடியுமா? ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்கிற நாளை வேலை பார்த்த நாளாக கருதி சம்பளம் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்க முடியாது என்றால், ஒரு மாணவி கண்ணகி நகர்லேருந்து இந்தியாவுக்காக விளையாண்டு தங்கப்பதக்கம் பெற்று வந்திருக்கு. அந்த ஒத்த மாணவிக்கு உன்னால் 5 கோடி ரூபா கொடுக்க முடியவில்லை, வழி இல்லை என்றால் நீ முதலமைச்சரா? இல்லை முதலமைச்சர் ஜெயபாண்டி செய்வது போல் சென்னையில் இருக்கிற அனைத்து மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற நாளை வேலை பார்த்த நாளாக கருதி சென்னையில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு 1லேருந்து 12 படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா? 1ஆம் வகுப்புக்கு 25 ரூபா சம்பளம், 2ஆம் வகுப்புக்கு 50 ரூபா சம்பளம், 3ஆம் வகுப்புக்கு 75 ரூபா சம்பளம், இப்படி கொடுத்து 12வது முடித்த உடனே 7,02,000 ரூபா ஒவ்வொரு மாணவிகளுக்கும் இந்த தமிழக அரசோ அல்லது மத்திய சர்க்காரோ செய்ய முடியுமா? அப்படி செய்ய முடியாத, கையாலாகாத கேவலமான அரசு ஒரு 5 கோடி ரூபா ஒரு மாணவிக்கு கொடுக்க வக்கு இல்லாத அரசாங்கம், திறன் இல்லாத அரசாங்கம், அந்த அங்கீகாரமான கட்சியை லத்து பண்ணிட்டு போ. வெறும் வாயில் வாழ்த்துக்கள் சொல்வதற்கு ஒரு கேவலமான முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. ஆகையால் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தால் மு.க. ஸ்டாலின் கபடி பிளேயருக்கு கார்த்திகாவுக்கு 5 கோடி ரூபா கொடுத்து ஊக்கப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டு சார்பில். இல்லை என்றால் ஜெயபாண்டி மாதிரி ஒரு மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா? 10, 12, 11 படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க முடியுமா ஒரு மாவட்டம் முழுவதும்? அப்படி கொடுக்க முடியும் என்றால் நீ இந்த கார்த்திகாவுக்கு 5 கோடி ரூபா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தினக்கூலி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளமும் கொடுத்து அந்த 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க இருக்கிறேன். நான் அரசாங்கம் இல்லை, முதலமைச்சரும் இல்லை, பிரதமரும் இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கவும் இல்லை. ஒரு தினக்கூலி, அன்றாடு காட்சி, ஒரு கூலி தொழிலாளி. நான் ஒரு மாவட்டம் முழுவதும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்ன்ற போது, ஒரு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கும் பிராத்தல் முதலமைச்சர், டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸு, பிஜேபி, இந்த 4 கட்சிகளும் இந்த கார்த்திகா இந்தியாவுக்காக வெளிநாட்டில் போய் தங்கப்பதக்கம் வாங்கி வந்திருக்கு. அந்த மாணவிக்கு வாயில் சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் 5 கோடி ரூபா அந்த மாணவிக்கு கொடுத்து ஊக்கப்படுத்த வேண்டும். இந்தியா பிரதமர் மோடி 10 கோடி ரூபா கொடுத்து கார்த்திகாவுக்கு உதவ வேண்டும்.
இல்லை என்றால் பதவி விலக வேண்டும். ஒரு 5 கோடி ரூபா கொடுத்து ஒரு மாணவியை ஊக்கப்படுத்த தகுதி திறன் இல்லாத பிரதமர் முதலமைச்சர் இந்தியாவுக்கு தேவையில்லை. அந்த அங்கீகாரமான கட்சியும் தேவையில்லை. பிராத்தல் இந்தியாவில் இருக்கிற கட்சிகள் பிஜேபியோ காங்கிரஸோ டிஎம்கே ஏடிஎம்கேயோ ஆட்சி ஆளக்கூடிய கட்சிகள், ஆட்சி ஆண்டு ஆளப்போகிற கட்சிகளும் கார்த்திகாவுக்கு டொனேஷன் கொடுங்க. இல்லைன்னா ஜெயபாண்டி மாதிரி இந்தியா பிரதமர் இந்தியா முழுவதும் இந்த மாதிரி சம்பளம் கொடுக்க முடியுமா? கொடுக்க தகுதி இல்லாத பிராத்தல் பிரதமரும் விபச்சார தமிழ்நாட்டு முதலமைச்சரும் இந்த செயலை உங்களால் செய்ய முடியலை என்றால் 5 கோடி ரூபாயை கொடுத்து ஒதுங்கிங்க கார்த்திகாவுக்கு. ஜெயபாண்டி தினக்கூலி, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் இந்த வேலை வாய்ப்பை கொடுக்கவில்லை என்றால் 1 கோடி ரூபா அவதாரம் கட்டுகிறேன் என்று சொல்லி 6ADJ நீதிமன்றத்துக்கு கொடுக்க இருக்கிறேன். அவங்க 3 வாய்தாவிலையும் வாங்க மறுக்கிறாங்க. அதனால் இதை கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் மனு கொடுத்துருக்குறேன். தேதியை பார்த்துக்குங்க. என் மேல் ஒரு கேஸாவது இருந்தால் அதற்கு நான் 1,70,000 அந்த வழக்கறிஞருக்கு கொடுக்குறேன். நிரூபித்தால் அரசு வழக்கறிஞருக்கும் தனியார் வழக்கறிஞருக்கும். அதுபோக நான் இதை லெட்ரு மூலமாக அனுப்பியிருக்கேன். கலெக்டருக்கு நீதிபதிகளுக்கும் அனுப்பியிருக்கிறேன். ஆகையால் கார்த்திகாவை நான் அழைத்து இந்த மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கறது அந்த திட்டத்துக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்க இருக்கிறேன். அதற்கு முன்கூட்டியாக கார்த்திகாவை முதலமைச்சர் அந்த 5 கோடி ரூபாய் கொடுத்து ஊக்கப்படுத்த வேண்டும். ஊக்கப்படுத்தவில்லை என்றால் பதவி விலகு, கட்சியை ராஜினாமா செய். அங்கீகாரமான கட்சி இருந்து பயன் என்ன? பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, NSM சாகுல் ஹமீது ஜார்ஜாவிலேருந்து ஐடி மேனேஜர். எனக்கு வட்டி இல்லாத கடன் கொடுத்தார். எந்த ஒரு அரசும் எனக்கு கொடுக்கவில்லை. ஆனால் நான் வெளிநாட்டிலேருந்து உதவி பெற்றும் உள்நாட்டிலேருந்து உதவி பெற்றும் வட்டி இல்லாத கடன் இலவசமாகவும் வாங்கி இன்றைக்கி ஒரு மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அரசு பள்ளி தனியார் பள்ளி எல்லா பள்ளியும் மாணவ மாணவிகளுக்கும் நான் வேலை வாய்ப்பும் கொடுக்க இருக்கிறேன். படிக்கிற நாளுக்கு சம்பளமும் கொடுக்க இருக்கிறேன். NSM சாகுல் ஹமீது ஐயா அவர்கள் எல்லோருக்கும் படிப்பதற்கு ஃபீஸும் கட்டினார். எனக்கு படிப்பறிவு இல்லாதவனுக்கு விஞ்ஞானத்துக்கு நிதி உதவி கொடுத்து உதவினார். நீங்கள் ஜெயபாண்டி நீங்கள் நல்லவர்னு சொல்லி உங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கையெழுத்து வாங்கி எனக்கு அனுப்ப வேண்டிய அவசியமில்லை என்று கேட்டிருந்தார். ஜெயபாண்டி நீங்கள் நல்லவர் என்று உங்கள் ஊர் கிராமத்து தலைவர் கையெழுத்து வாங்கி அனுப்புங்க என்று கேட்கவில்லை. ஜெயபாண்டி உங்கள் குடும்பத்தில் நீ நல்லவர்னு சொல்லி ஒரு கையெழுத்து வாங்கி அனுப்புன்னு கேட்கவில்லை. NSM சாகுல் ஹமீது ஐயா அவர்கள். ஜெயபாண்டி நான் உதவி செய்யவென்று உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் என்னுடைய அட்ரஸுக்கு கடிதம் எழுதுங்கள், உதவி செய்ய காத்திருக்கேன் என்று எழுதினார். அந்த உதவி பெற்று 2000 இன்று படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்குறேன். போகிறேன் 75 நாட்களுக்குள் கொடுக்க போகிறேன். உலகத்தில் படிப்பதற்கு ஃபீஸ் கட்டியிருக்கிறார். அதே மாதிரி எந்த ஒரு அரசும் ஊக்கப்படுத்தாத ஒரு விஞ்ஞானியை நிதி உதவி வட்டி இல்லாத கடன் கொடுத்து நிதி உதவி கொடுத்த NSM சாகுல் ஹமீது ஐயாவுடைய நிதி உதவியில் இன்று படிக்கிற நாளாக வேலை பார்த்த நாளாக கருதி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன். 8, 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க இருக்கிறேன். இந்த கருவியை வைத்து எந்த கருவி எந்த பொருளோட இணையும் என்று சொன்னால் அதுக்கு 10,000 என்று சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. 8/12/2025 அன்று 6ADJ நீதிபதி அவர்கள் அந்த 8
12/2025 75 நாட்களுக்குள்ளே நான் இந்த மாணவ மாணவிகளுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து விடுவேன். அப்படி கொடுக்க தவறினால் ஜெயபாண்டி 1 கோடி ரூபா 6 ATJ மதுரை நீதிமன்றத்துக்கு அவதாரமாக கட்ட தயாராக இருக்கேன். 1 கோடி ரூபாயை இந்த பத்திரத்தை வாங்காமல் அலக்களித்தால் 6 ATJ நீதிமன்றம் ஜெயபாண்டிக்கு 1 கோடி ரூபா அவதாரம் கட்ட வேண்டும் என்று இந்த வீடியோ மூலமாக பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். BO ஜெயபாண்டி, சயின்டிஸ்ட்டு. அனைத்து பத்திரிகை ரிப்போர்ட்டர்களையும் கூப்பிட்டு 6 ATJ நீதிபதி ஜெயபாண்டியை உத்தரவிட வேண்டும். என்னுடைய கோரிக்கையை 75 நாட்களுக்குள் நிறைவேற்றாவிட்டால் ஜெயபாண்டி 1 கோடி ரூபா 6 ATJ நீதிமன்றத்துக்கு, மதுரை நீதிமன்றத்துக்கு அவதாரமும் கட்ட தயார். அந்த பத்திரத்தை வாங்கவில்லை என்றால் 6 ATJ நீதிமன்றம் ஜெயபாண்டிக்கு 1 கோடி ரூபா அவதாரம் கட்ட வேண்டும். இதுதான் கோரிக்கை. அதனுடைய கோரிக்கையின் அடிப்படையில் இந்த வீடியோ வெளியிடுகிறேன். நன்றி, வணக்கம். BO ஜெயபாண்டி, சயின்டிஸ்ட்டு. கார்த்திகா வருக வருகன்னு வரவேற்கிறேன் நிகழ்ச்சிக்கு.